கைஸ் நம்ம விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 crores வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் இதே நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு மகிழ் திருமேனி கால் பண்ணி படம் வேற லெவலில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நான் பார்த்ததில்ல. தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துருக்கீங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அஜித் சாருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கெஸ்ட் வந்து இந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. அதாவது அருண் விஜய் பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போய் பார்த்துருக்காரு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கூலி படத்தோட ஷெட்யூல் பிரேக்கில் வந்து போய் பார்த்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் கெஸ்ட் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக மகிழ் திருமேனி அவர்களை பாராட்டிட்டு வராங்க. தென் நம்ம ஏகேவோட நடிப்பையும் அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் சொல்லாதவங்க யாருமே கிடையாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அஜர்பைஜான்ல இருந்து கிளைமேட்டை பற்றி எனக்கே தெரியும், பயங்கரமான மோசமாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்லையும் நீங்கள் படத்தை எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி படத்தை ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 crores வரைக்கும் விடாமுயற்சி படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 330 கோடி. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடியில் வசூல் பண்ண அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் ஹாலிடே சீசனில் ரிலீஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு வசூல் பண்ணதே ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ட்ராக்கர்ஸ் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு மகிழ் திருமேனி நம்ம ஏகேவை. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.